சரி, விளக்கம். கருப்பசாமி மெட்ராஸ். மெட்ராஸ் பா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? மாலை போடுறீங்க, போடுங்கப்பா. பொறுமையா போடுங்க. போட்டு அப்படியே போங்க. சரி சரி சரி. வினித போட்டு அப்படியே போட்டு. மாலை போடுறேன்னா வாங்க. இங்கிட்டு இங்கிட்டு தொட்டு கும்பிடுங்க வாங்கம்மா. நீங்க அப்படியே மாமா அப்படியே போங்க. அவர் கும்பிடுங்க. கும்பிடுவாங்க. சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி யாருக்கு உடல்நல சரியில்லைன்னு கேட்க வந்தது? உடல்நிலை யாருக்கு சரியில்லை? உனக்கும் உடல்நல சரியில்லையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா உடல்நிலை அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பிரச்சனைக்கு வந்த? அதை தான் நான் சொல்றேன். உடல்நிலை சரியில்லைன்னு நான் சொல்றேன். அப்புறம் நீ இருந்தாலும் கருப்பசாமி இதை வந்து சரி பண்ணிடுறியா? புரியுதா? எத்தனையோ உடம்பு சேர்ந்து போகணுமா, வேலைக்கு போகணுமா? உடம்பு சரி பண்ணா தானே போக முடியும். அப்புறம் உடனே நினைச்சிருந்தா அந்த கேள்வி நீ கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணலாம்? இப்படியே விட்டுலாமா? வருமானத்தை தானே பார்க்குறாங்க, உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. வேப்பலை அடியா, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கிரக சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்தாலும் பெண் சாபமும் இருக்குது, வாசம் இருக்குது. எனக்கு பால் போடுறத எடுத்துடணும். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி அதுக்குள்ளேயே இதோட நிறுத்திடுறேன், படிப்படியாக குறைச்சிட்றேன். எந்த ஒரு குளறுபடியும் வராதியா. மன நிம்மதியோட இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு அந்த சாபத்தீடால தான் இன்னைக்கு பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்குது. அந்த சாபத்தீடை நான் மாற்றி அமைச்சிட்றேன். எந்த கர்ம வினை, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பை மாற்றி அமைச்சிடுறியா. எந்த ஒரு குளறுபடி இல்லாத வந்துடுறேன். வலியுறுத்தி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற? பால் கூட, எனக்கு பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இந்த ஏழப்பட்ட குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடுறீங்களா? ஒரு நேரம் ஒரு 50 குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறீங்களா? சத்தியம் ஒண்ணு இங்கிட்டு வாயா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் 60 நாள்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறியா? சத்தியம் 60 நாள் கனியடியா. சரி பண்ணிடுவோம். அப்புறம் என்ன மறந்தா நான் மறந்துடுவோம் உங்களை. புரியுதா? எங்கிட்டு வேலைக்கே தான் போயிட்டு இருந்தான். இங்கிட்டு கோயில் குளத்துக்கு விடல.
இந்த குழந்தைகளுமே கருப்புசாமி. குழந்தைகளுக்கு 6 மாசம் போகலையே இப்ப. நான் சாப்பிடுங்க. எதுவுமே கேம் கொடுக்கக்கூடாது. நல்ல மனுஷா. நீ சாப்பிடு. நல்ல மன்னிக்க. சாப்பிடியாத அதில் மென்று சாப்பிடலாம். இந்தா. 2 கையில் வாங்கிக்கோங்க. ஒரு கனியை தலைக்கு 2 நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அந்த 2 கனியை உள்ளுக்கு சாப்பிட கொடுத்து கருப்புசாமி 60 நாளில் நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வலியுறுத்த கருப்புசாமி தான். அங்கிட்டு போங்க. அம்மா வாங்க. கருப்புசாமி கோயம்புத்தூரா? கருப்புசாமி இட பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்ததாரு. மித்தாலும் போனாயா கண்ணாடி. கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர். கருப்புசாமி பல போட்டியில பல போராமைகள் இருக்குது. யாரும் இல்லை, உன்னுடைய குடும்பத்துக்கு உட்பட்டீங்களே எதிர்ப்பா இருக்காங்க. ஆனால் கருப்புசாமி இப்ப கணவன் மணி அப்படின்னு பார்த்தா பிரிக்கவும் அடி பண்ணியிருப்பாங்களே. வாக்குவாக்கல்ல ஓடுது கணவன் மனைக்குள்ள, புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உன் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு நேரம் உன்னுடைய பேச்சை கேட்குறாரு, ஒரு நேரம் அவருக்கு என்ன படுதோ அந்த மாதிரி தான் பண்றாரு. இருந்தாலும் கருப்புசாமி ஏதோ என்னை விட்டு போகக்கூடாது, விற்கலாமா உன்னை விட்டு போகாத பார்த்துக்கலாமா, அதான் சொல்றேன். போய் தொட்டு கும்பிட்டு. இன்னைக்கு எனக்கு சொத்து அப்படின்னு பார்த்தாலும் எதுவும் இல்லை, எது அதை வச்சு இன்னைக்கு எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உட்காருது ஐயா, உத்தரவிட்டு இன்னைக்கு அதை போகாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இப்பெல்லாம் நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கணும், புரியுதா? இன்னைக்கு மரம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு யாரு காதல் திருமணம்னு வருது, யாரு பையன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் மன நிம்மதி இல்லை, எல்லாம் பொங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எதுவும் கையில நிக்கல. ஆனா கருப்பசாமி அது என்ன வீடியோ எனக்கு தெரியல. உன்னை நம்பி கருப்புராய நீ தான் என்னை காப்பாற்றணும்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தைய தொழிலும் மேல்மைக்கு மேல்மை அமைச்சு கொடுத்துட்றேன், வருமானத்தையும் வலியுறுத்தி கொடுத்துறேன், புரியுதா? கஷ்ட நஷ்டம் இல்லாத நான் மாளிகை வர சங்கிலி கருப்பு உன் கூட நிற்கிறேன். உன் கட்டுமணிக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத பார்த்துக்கிறேன், புரியுதா? பார்த்துக்கிட்ட என்ன பண்ற, நீ எனக்கு காசுன்னு ஒன்று கேட்கல, புரியுதா? பணம் கேட்கல. கருப்புசாமி எனக்கு என்ன பண்றேன்னு ஏதோ ஒன்னால முடிஞ்சது. கருப்புசாமி இந்த ஆடியும் அதுக்குள்ள நான் தீர்த்துறேன். எனக்கு பால் கூட எடுத்துறியா? குளர்வு இல்லாத இதுக்கு மேல முன்னேற்றத்தை அமைச்சிருந்தாயே. போன பொருளாதாரத்தெல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். உன் கட்டுமணிக்கு உன்னுடைய கணவனும் உன் பேச்சு கேட்குற அளவுக்கு ஒளி ஊத்துறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு கூடயே நான் நிற்கிறேன். உன் மக்க மாறும் பேச்சு கேட்க நான் பார்த்துக்கிறேன். சத் கருப்புசாமி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். யாரு தொட்டுக்க முடியாது. உனக்கு சொத்து பிரச்சனையா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். உனக்கு சொத்து பிரச்சனையா நான் கூப்பிடுறேன் போது உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா,
உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு வாழ்க்கையே சீர்கழிஞ்சு போச்சு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு ரூபா மிச்சம் நிக்கலை. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி பொருளாதாரத்துக்கும் சரி, நான் எத்தனையோ ஆசைப்பட்டேன், எதுவும் நடக்கல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு சம்பந்தப்பட்டது வருதுன்னா யாரு? அதான் சொல்றேன், யாரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது படிக்கிறது? இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு அந்த வேலை அமைக்கணுமா? நான் சொல்ல விரும்பல, புரிஞ்சுக்கோ. இருந்தாலும் கருப்பசாமி நான் தொழில் அமைச்சு தரேன். உனக்குன்னு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எத்தனையோ கஷ்டப்பட்டு 10 ரூபா கையில நிக்காது இருக்குது. ஆனா கருப்பசாமி என் குழந்தைங்கிட்ட அழைச்சிட்டு வா. அதுக்கு புத்திமதி சொன்னாதான் சரி பண்ண முடியும். இங்கிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கிட்ட அழைச்சிட்டு வா. எந்த ஒரு குறையும் இல்லாத தீர்த்தர்றேன். அது இருந்தாலும் கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் 7 நடக்குதுயா. அது ஜாதகம் இருக்காது. இப்ப ஜாதகம் இருக்குதுங்க, அதுதான் சொல்றேன். அதுக்கு இன்னைக்கு நேர காலமும் சரியில்லை. ஜாதகம் சில நாளா தொலைஞ்சு போச்சு. எங்க போச்சு? தொலைகிட்டு தான் இருந்திருக்கணும். இருக்குதா? இருந்தாலும் கருப்பசாமி அந்த குழந்தையோட புத்தி நான் மாற்றி அமைச்சிடறேன். புரியுதா? எந்த ஒரு குளரும் இல்லாத, இன்னைக்கு எந்த ஒரு தப்பு தண்டா இல்லாத கருப்பசாமி நான் தெளிவுபடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி என்னடா பண்றது அப்படின்னு இன்னைக்கு நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி நீ எத்தனையோ இடமும் எது சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போனேன். காசு பணத்தையும் சரி ஒண்ணேன். தாயத்து ஒண்ணு வந்துருக்கணுமா வீட்டுக்கு? தாயத்து வாங்கி கட்டினது யாருன்னு எல்லாம் நினைச்சு பாரியா? தலைவாசலுக்கு முன்னால கட்டிருக்குது. எங்கிட்டு போயிட்டு வந்து கட்டினா தாய்க்கும் ஒன்று கட்டி இருக்குது. சக்கரத்தை ஒரு சுத்தி கட்டி இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி அது ரெண்டையும் அவுத்து ஆத்தல கொண்டு போய் விட்டுரு. புரியுதா? கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சிடுறேன். எந்த ஒரு குளரும் இல்லாத வலியுறுத்துறேன். அதே மாதிரி படிப்படியா புத்தியை மாற்றி அமைச்சு தரேன். அதே மாதிரி ஒரு வேலை வெட்டி சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு கருப்பசாமி நான் காப்பாற்றுறேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு ஏட்டச்சனி நடக்குது. இன்னைக்கு தேவையில்லாத அந்த பொண்ணு மேல தவறும் வந்துட்டு இருக்கு. புரியுதா? ஆனா கருப்பசாமி நான் என்ன பண்றது தெரியல. நீ வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப இன்னைக்கு புத்தி மாறாட்டல் தான் நீ இருக்கிற. அதை நான் தெளிவு பண்ணிடுறேன். அந்த குழந்தைங்க புத்தியை மாற்றி நல்லபடியா வலியுறுத்தி கொடுத்துறேன். புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறியா? அது எந்த நாட்டுக்கு போகணுமோ நான் அப்ப அனுப்பிச்சு விடுறேன். பிடிச்சிக்கோ. மூடியே நான் இப்போ இங்கிட்ட அழைச்சிட்டு வா. நான் அதுக்கு மேல அதுக்கு உத்தரவு நான் அமைக்கிறேன். புரியுதா? கருப்பசாமி விளக்கம். அப்படியா? கருப்பசாமி பவானி 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 வரீங்களா? வரேன்னு சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கருப்பசாமி எல்லாம் பவானியா? யார் பெயிண்டிங் தொழில்? நீங்களும் பெயிண்டிங் தொழில். கருப்பசாமி 3 குறி உண்டு. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர். கருப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத எனக்கு மன சங்கடத்தில் இருக்கு. புரியுதா? இன்னைக்கு கட்டுமனையிலே பல கவலை நினைச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு எல்லாம் அவமானப்படுற ஒரு சூழ்நிலையில நிக்குது. புரியுதா? அதனால கருப்பசாமி தூக்கம் மேன்மை கெட்டு போச்சு. என் பிள்ளைக்கு பல கஷ்டத்தை இன்னைக்கு நினைச்சு என் பிள்ளைக்கு உடல்ல இன்னைக்கு நோய் நொடி வந்து. புரியுதா? ஆனால் கருப்பசாமி நீ எதையும் தீர்க்க வேண்டாம். புரியுதா? எதையும் நினைக்காதாயே. இன்னைக்கு உன்னுடைய உடல் அப்படின்னு பார்த்தாலும் கெட்டுட்டு இருந்தாயே. காமாலைக்கு அறிகுறி காட்டுது. புரியுதா? அதை போய் பார்த்துக்கோ, உஷாரா பார்த்துக்கோ. அதே மாதிரி மக்களுக்கும் எந்த ஒரு தவறான எண்ணம் இல்லாத கல்வியில சிறப்பா வழிவகுத்து. புரியுதா? நான் அமைச்சு தரேன். இன்னைக்கு நீ நம்ம மன உடைச்சல் அப்படின்னு பார்த்தோம் சங்கடத்தில் இருக்கிறதாயே. உனக்குன்னு எந்த ஒரு சங்கடம் ஆகாத கருப்பசாமி நான் காப்பாற்றேன். யாரையா வண்டியிலிருந்து கீழே விழுந்தது? இருந்தாலும் கருப்பசாமி அவனுக்கு இப்போ கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாத இருக்குது. வண்டி வாகனத்தை நீ அவங்ககிட்ட கொடுக்காது. இருட்டு கட்டினா கொடுக்காது. கருப்பசாமி அவன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்பான். அவன் பார்க்க முடியாது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உன் மக்களுக்கும் நல்லபடியாக சிறப்பாக வழிவகுத்தாங்க. குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா வழிபாடு இல்லையே. குலதெய்வத்தை நீ வழிபாடு பண்ண மாட்டேங்கிற. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு குலதெய்வம் அநேகத்தை அமைச்சு தரேன். புரியுதா? அதே மாதிரி பொருளாதாரமும் இப்போ தடை.
இங்கிட்டு வரணும்னா கூட இன்னைக்கு 1000 ரூபா கடனை தான் நீ வாங்கிட்டு வந்துருக்கணும். புரியுதா? அதனால் பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத நல்லபடியாக வழிவத்துறேன். புரியுதா? தொழில் மேம்படுத்தி எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத, நீ அழைச்ச குரலுக்கு இந்த கருப்பராய வெள்ளை குதிரை ஏறி சுருட்டு வாசனையோட உன் கட்டு மணிக்கும் நான் கூட நின்று நான் காவகாரா நிற்கிறேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத இந்த கருப்பராயை காப்பாற்றுறேன். பாதை அதை நான் அமைச்சு தரேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாத்துக்கும் நான் அமைச்சு எந்த ஒரு குறைபாடு இல்லாத நான் மாளிகை கருப்பை உத்தரவிட்டு இந்த வெற்றி. இன்னைக்கு எத்தனையோ ஆட்கள் உங்க கூட வேலை செஞ்சும் இன்னைக்கு எல்லாம் போயிருக்கணும். புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளரை கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் தொழில் இல்லையே, முடக்கடியாகி போச்சு. அதனால கருப்பசாமி எதோ செய்வனைக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரியல. 10 ரூபா கூட காசு கையில் புலங்காட்டத்தில் இருந்தது, இப்போ கையில் 10 ரூபா கூட நிற்கலை. அதனால செய்வனை ஏதோ பண்ணிட்டாங்களான்னு நினைக்கிறேன். செய்வனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட நாட முடியாது. என் பிள்ளைங்க, என் மண்ணை மேய்ச்ச பிள்ளைகளுக்கு யார் எந்த குறை ஒன்றாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? என் பிள்ளைகளை, என் மண்ணை மேய்ச்சிட்டு போகிற பிள்ளைங்களுக்கு என்றைக்கும் தீமை நினைக்க நான் விட மாட்டேன். யார் எதை தீமை நினைச்சாலும் தவப்ப நான் இருக்கிறேன், கருப்பேன். புரியுதா? ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் இவருக்கு சில நேரம் மூதேவி பிடிச்சி போச்சு, தூக்கத்தோட இருக்கிறாரு. தூக்கம் மென்மையால் இவருக்கு பொழப்பு கெடுது. ஃபோன் வரும், ஆனால் இவர் போக மாட்டேங்கிறார். என்னையா உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி பொய் அப்படின்னு சொல்லு. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளறுபடி இருந்தாலும் நான் மாற்றி அழைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஒரு 10 நாளில் உனக்கு வேலையை நான் அமைச்சு தரேன். ஒரு கட்டணம் அமைச்சிடலாமா? இப்பயே நீ தயங்குறிய வேலைக்கு. கருப்பசாமி கட்டணம் அமைச்சு தரேன். பார்த்தேன் தைய, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவனும் கணவன் மணி அப்படின்னு பார்த்தா பிரிஞ்சு இருக்கிறாங்க. சேர வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஆனால் அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ பிரித்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் கேஸும் நடக்குது. உனக்கு சாதகமாக தானே அமையும்? உனக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உன் பக்கம் உண்மை இருக்குது, கோர்ட்டேரி. ஆனால் நீ கூட நினச்ச கருப்பசாமி இது அமையுமா அமையாதானே, கோர்ட்டேரி உனக்கு சாதகமா உன் பக்கம் தான் நான் அமைச்சேன். ஆனால் அவனுக்கு இன்னொரு திருமணம் அமைச்சு தரேன்னு அவன் கூட இருக்கிறவங்களாம் சிரமத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. யார் ஏதோ சிரமத்தை உண்டாகினாலும் புரியுதா, அவன் தான் உன் கணவன். நீ உன்னுடைய முடிவு என்னன்னா, பொழைச்சா அவனோட தான் பொழைப்பேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. அடுங்க சுண்டே சேர்த்து நான் பால் கூட அடுத்த வருஷம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் கூட கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. எப்படி அவனை திட்டுறதையும் திட்டுக்கிட்டார். அதான் சொல்றேன், அவனை திட்டுறதையும் திட்டிட்டு உனக்கே கோவம் வருது. வீட்டுக்காரன் அவங்க, நீ உனக்கு என்ன ஆகுது? உனக்கு வீட்டுக்காரனா? கருப்புசாமி அதான் அவன் கிரக சூழ்நிலை. கருப்பை உத்தரவிட்டு நான் ஒன்று கொடுத்துருந்தாயே, அவன் எத்தனை கோர்ட்டு போயிருந்தாலும் சரி உனக்கு சாதகமாக தான் அந்த கருப்பை நான் தீர்ப்பை மாற்றி அமைப்பேன். அப்போ உன்னையும் கொரோனா மருந்து வச்சு கொண்டு போடணும், அங்கிட்டும் கொரோனா மருந்து வச்சு கொண்டுட்டா வேலை முடிவு வச்சு. அதான் சொல்றேன் கருப்பசாமி, நான் கூட நிக்கிறேன், எதுக்கு அஞ்சாத. உன்னுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தா இப்ப தீர்ந்துருச்சு, 7:30 முடிஞ்சிருச்சு. புரியுதா? அதனால கருப்பசாமி எந்த நிமிஷம் எப்போ வேணாலும் வருவான். புரியுதா? அவனை கட்டி ஓட்ட வச்சாலும் பிடிக்கிட்டு வந்துடுவான். நான் பண்ணது தவறு அப்படின்னு கேட்டு வந்து நிற்பான். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தையும் போய்க்கு மாளிகை கருப்பை கூட இருந்து காப்பாற்றுறேன். புரியுதா? நான் காப்பாற்றி நல்லபடியாக வழிவத்துறேன். ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் போட தெரியா?